அதுலயும் இந்த நூல் பராத்தா கூட இந்த கீ சிக்கன் ரோஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அவ்வளோ மனமா இருக்கு. மசாலாவை வறுத்து அரைச்சு செய்யும்போது தான் ஒரு பர்ஃபெக்டான ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து கிடைக்கும். பாத்தியா சாஃப்டா இருக்கா? நாங்க வெளியே எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இப்பெல்லாம் கொஞ்சம் கேட்கறாங்க, எப்படி உங்களோட ஸ்கின் மட்டும் இவ்வளவு க்ளோயிங்கா இருக்கு அப்படின்ட்டு. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இந்த ரெசிபி ரெடி பண்றதுக்கு தேவையான கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிடலான்னு சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் வந்துருந்தேன். ஸோ கொஞ்சம் பேசிக்கான கிராசரி ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்யும்போது தான் அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கீ செஷனுக்கு வந்தாலே எனக்கு இந்த ஆர்கேஜி கீ கிட்ட தான் எப்பவுமே மனசு போகும். ஏன்னா நான் ரெடி பண்ற எல்லா ரெசிபிஸுமே ஆர்கேஜி கீ யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் ஆர்கேஜி கீ வந்து எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் மைதா இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் சரண்யா கார்த்திக், கொங்கு நாட்டு சுவை இன்ஸ்டாகிராம் பேஜ் லாஸ்ட் 1 இயரா ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் அண்ட் டெய்லி பிளாக்ஸ் இது எல்லாமே வந்து டெய்லியுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்கேஜி கீ ஸ்டோரிஸ்க்காக இந்த பிளாகை ஸ்பெஷலா ஷூட் பண்ணேன். மேரேஜ் ஆகி கரெக்டா ஒரு 5 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போது எல்லாருமே இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா நம்மளால கரெக்டான டைமை நம்ம ஹஸ்பண்டோட ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று குழந்தைகளுக்காக இல்லை ஃபேமிலிக்காக அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப் போயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி டல்லா, நம்மளே ஒரு மாதிரி போர்டா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் பண்றதுக்காக நமக்காக ஒரு டே மந்த்லி ஒன்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நான் மெயினா எதை கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு ஐட்டம் ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதுக்கான டே இன்னைக்கு தான் எங்களுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா நூல் பராத்தாவும் கீ சிக்கன் ரோஸ்டும் தான் ட்ரை பண்ண போறேன். ஆக்சுவலா இந்த ரெசிபி நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். எப்படி வரப்போகுதுன்றதுல நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தோம்னாலே யூஸ்வலா டயர்ட் ஆயிடுது. இப்போ போயிட்டு வந்ததும் எனக்கு பயங்கரமான டயர்டு. பட் வந்து நம்மளே பூஸ்டப் பண்ணிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வந்து உட்காந்தாச்சு. இன்னைக்கு வந்து சரி ஒரு ரிலாக்ஸிங் டே அப்படின்றதுனால வெளியே பால்கனியில ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. வெளியே கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, வெளியவே வச்சு குக் பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பால்கனியில கொண்டு வந்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நூல் பராத்தா ரெடி பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த நூல் பராத்தா ரெடி பண்றதுக்கு மைதா மாவுல பண்ணீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். சிலர் வந்து வீட்டுல செய்வாங்க, மாவு கோதுமை மாவுல வந்து செய்வாங்க. அதுவும் ஓகே தான். பட் மைதா மாவுல செஞ்சாதான் கடையில கொடுக்குற அதே பர்ஃபெக்ட் டேஸ்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மாவை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நான் 1/4 கிலோ மாவு எடுத்துக்கிறேன். மாவு சலிக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால சளிச்சுக்கிறது நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம சளிச்சுக்கலாம். இனி இந்த மாவை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் 2 இயர் ஓல்ட் கிட் வச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. அண்ட் அவங்க வந்து இந்த மாதிரி குக் பண்ணும்போது உங்களை எப்படி எந்த மாதிரி விடுவாங்களா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கிருஷிப் இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் என் கூட தான் இருப்பான் குக் பண்ணும்போதெல்லாம். பெருசா ரகலை பண்ண மாட்டான். ஏதாவது சொல்லி கொடுத்தோன்னா அதை அப்படியே லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்பான். இனி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது பராத்தாவை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக மாற்றி கொடுக்கும். இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா தான் நல்லா சாஃப்டான மாவு கிடைக்கும். இனி இந்த மாவோட மேல் பார்த்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்க போகிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாமா? க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணலாமா? ஓகே, உனக்கு பிடிக்குமா தங்கம்? பராட்டா பிடிக்குமா? பிடிக்குமா? சூப்பர் தங்கம். ஓகே, நம்ம இதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இனி வந்து இது நல்லா ஒரு 1 hour வரைக்கும் நல்லாவே ஊறணும். இந்த கேப்ல வந்து நம்ம கீ சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கீ சிக்கன் ரோஸ்ட் ரெடி பண்றதுக்கு நான் ஒரு 1/2 kg அளவுக்கு பிராய்லர் சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிராய்லர் சிக்கன்ல தான் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா நாட்டுக்கோழியிலும் ட்ரை பண்ணலாம். பட் இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்ட் வந்து கண்டிப்பா கொடுக்கும். அதுலயும் இந்த நூல் பராத்தா கூட இந்த கீ சிக்கன் ரோஸ்ட் அட்டகாசமா இருக்கும். எப்ப நாங்க ரெஸ்டாரண்ட் போனாலும் இந்த காம்போவை வாங்கி ட்ரை பண்ணாம வரவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்கு நார்மலா எல்லா மசாலாவும் போட்டு செய்யற மாதிரி செய்யக்கூடாது. மசாலாவை வறுத்தரைச்சு செய்யும்போது தான் ஒரு பர்ஃபெக்டான ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து கிடைக்கும். நல்ல மனமாவும் இருக்கும். இனி ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. மசாலாக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் முழுமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஒரு 10 போல வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம். 4 காஷ்மீரி ரெட் சில்லி, 2லிருந்து 3 வரமிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த மசாலாலாம் பொரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்கு.
இதை வந்து இனி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மிளகா மல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இனி இது கூட ஒரு 6 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஹாஃப் எலுமிச்சம்பழ சாறு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருந்தா அந்த தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இனி சிக்கன் கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த பேஸ்ட், இது உள்ளே சேர்த்துக்கலாம். மிக்ஸி கழுகி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து இது நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இந்த சிக்கனோட நல்லா இந்த மசாலாலாம் நல்லா கூட்டாகணும். இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். கீ சிக்கன் ரோஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஆர்கேஜி கீ தான் எடுத்துக்கிறேன். ஆர்கேஜி கீல சமைச்சோன்னா எப்பவுமே சூப்பர் மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இதனோட ஃபேவரட் கீன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ மனமாக இருக்குது. இந்த கீயை ஓப்பன் பண்ணும்போது இதோட பியூரிட்டியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த கீ சிக்கன் ரோஸ்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் நம்ம கீ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்ஸ் இந்த கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க, அதை சேர்த்து வதக்கிக்கலாம். நான் எப்பவுமே என் குழந்தைக்கு எந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தாலும் அதில் கீ கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்தோன்னா தான் அவன் விரும்பி சாப்பிடுவான். அதுலேயும் இந்த ஆர்கேஜி கீ பற்றி சொல்லவே வேண்டாம். அவ்வளோ மனமாக இருக்கும். அந்த ரெசிபியோட டேஸ்ட்டை இன்னுமே கூட்டி கொடுக்கும். அப்போது சாம்பார்லாம் செய்கிறோன்னா சாம்பாரோட டேஸ்ட் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி கூட மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. அதோட டேஸ்ட்டை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போ சாம்பார் செஞ்சாலும் கீ இல்லாமல் செய்யவே மாட்டீங்க. டெய்லி மார்னிங் நம்ம சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தோம்னா அது டீ தான். அது க்ரீன் டீயாவோ இல்லை வேறு ஏதாவது பிளாக் டீ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி கலந்து குடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஸ்கின் எல்லாம் க்ளோயிங்காக இருக்கும்னு டாக்டர்ஸ் கூட சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months நாங்கள் எங்கள் வீட்டில் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நாங்கள் வெளியே எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இப்போல்லாம் கொஞ்சம் கேட்குறாங்க, இப்படி உங்களோட ஸ்கின் மட்டும் இவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இனி வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் மசாலா குறைஞ்சது 10 நிமிஷமாவது ஊறணும். எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ஊறுதோ அவ்வளோ தூரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சிக்கனும் நல்லா சாஃப்ட் நாய் கிடைக்கும். ஒன்ஸ் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 minutes வரைக்கும் நல்லாவே வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கேப்பில் மாவும் சூப்பராகவே ஊறி வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். இதை வந்து இன்னொரு தடவை நல்லா ஒரு 5 minutes நல்லா இந்த மாதிரி அழுத்த கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இனி நூல் பராத்தா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப் சொல்கிறேன். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு கீ எடுத்து அதை லைட்டாக மெல்ட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இந்த கீக்கு ஈக்குவல் குவான்டிட்டி ஆயில் எடுத்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து எடுத்து ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக அப்படி பாலாக வருது இல்லையா. இதை வந்து நல்லா உருட்டி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக இந்த கீயை ஆட் பண்ணிக்கலாம். கீயும் இந்த ஆயிலும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தடவி விட்டு தேய்ச்சிங்கனாலே சூப்பராக விரிஞ்சு வரும். இதை வந்து ஒரு கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி கோடுகளாக கிழிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்குனே சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கேட்ஜெட் இருக்குது. அதை வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்ஸ் இதை வந்து நல்லா கிழிச்சதுக்கப்புறமா அகெயின் கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆயில் மிக்ஸ், இதில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் திரட்ட வரல அப்படின்னா ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் சொல்லித்தரேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முழுக்க அச்சு வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த மாதிரி இல்லைனாலும் நார்மலாக பிழிகிற அச்சு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதில் வந்து இந்த பரோட்டா மாவை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கு போகிறோம். அதை ஒரு 10 minutes ரெஸ்ட் பண்ணிவிட்டு தட்டி போட்டுட்டோம்னா சூப்பரான நூல் பராத்தா ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக விழுகுதுன்னு. ஆக்சுவலாக இது கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹைட் ஆக 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 அப்படி நூல் மாதிரி இழுத்துரும். அப்போ வந்து அவ்வளோ குண்டாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக கீ இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 minutes ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இனி இந்த மாவை எடுத்துட்டு கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சூப்பராக பராத்தா ஷேப்க்கு வந்துடும். இது ஒரு பேனில் நிறைய கீ இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிட்டு பொரிச்செடுப்பாங்க. நான் வீட்டுக்கு ரெடி பண்ணுறதுனால கொஞ்சமாக மட்டும் ஆயில் சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான நூல் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா தட்டி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக இந்த கிரேவி ரெடி பண்ணி ஒரு 20 minutes கிட்ட ஆச்சு நம்ம போட்டு வச்சு. இப்போ சூப்பராக வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? வாவ், பாருங்க கிரேவி எவ்வளோ சூப்பரா அப்படியே ஆயில் அப்படியே செப்பரேட் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. கிரேவிக்கும் நூல் பராத்தாக்கும் அட்டகாசமா இருக்க போது. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே சர்ப்ரைஸ் ஆக போறாரு. இவ்வளோ நேரம் இந்த ஒர்க்கை செஞ்சதுக்கு உண்டான அந்த கஷ்டமே எனக்கு இப்போ தெரியல. இதோட மனம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ பார்க்கலாம் என் ஹஸ்பண்ட் இதை சாப்பிட்டுட்டு என்ன ரியாக்ட் பண்றாரு அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம லைட்டா டேஸ்ட் பண்ணிடுவோம். வாவ், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. உப்பு காரம் இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம செஞ்சிருக்க நூல் பராத்தா கூட இந்த கிரேவி வச்சு சர்வ் பண்ணிடலாம். சுட சுட நூல் பராத்தா கூட நம்ம
ஆர்கேஜி கீ ரெடி பண்ண கீ சிக்கன் ரோஸ்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த ரெசிபி ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நோ. வாவ். யம்மியா? கிருஷிவ் யம்மியா? உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தா கிருஷிவ் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். ஆக்சுவலாக கிருஷிவ் அப்போ தான் நல்லா தூங்கி எந்திரிச்சு அவங்க அப்பா கிட்ட உட்காந்துருந்தான். இதை பார்த்ததும் நல்லா விரும்பி சாப்பிட்டான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா? நிஜமா சொல்லணும். ஓகேவா இருக்கா? ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற மாதிரி இருக்கா? ஓகே, தேங்க்யூ. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லிட்டாரு. நம்ம செஞ்ச ரெசிபியை நம்மளும் டேஸ்ட் பார்த்துடலாமா? கிரேவி கூட கொஞ்சம் சிக்கன் பீஸ் எல்லாம் வச்சு நிஜமாவே சூப்பரா இருக்கு. ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த ரெசிபி வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆர்கேஜி கீ ஸ்டோரிஸ்ன்ற பேஜில் நீங்கள் கேட்குற ரெசிபியை அவங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் கொடுப்பாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆர்கேஜி கீ ஸ்டோரிஸ்ன்ற பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.